ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய சேனலில் இந்த சிவன் கண் கூடையோடைய மெஷர்மெண்ட்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது வந்து ப்ளூ கலர், டார்க் ப்ளூ கலர் அண்டு டார்க் எல்லோ கலர் நான் போட்டிருக்கேன். லெமன் எல்லோவில் இது ஒரு எல்லோ, ஆனால் டார்க்காக இருக்கும் அந்த எல்லோ. இது இந்த கூட வந்து நான் பேஸ்லேருந்தே வந்து பார்த்திங்கன்னா சிவன் கண் போட்டிருக்கேன். அடியிலேருந்தே சிவன் கண், மேலே ஃபுல்லாக சிவன் கண். பார்த்திங்கன்னா கூட ரொம்ப அழகாக இருக்குது. கூட கொஞ்சம் பெருசாகவே இருக்குது, பேஸும் கொஞ்சம் அகலமாகவே இருக்குது. இதுக்கு நான் எத்தனை அடி கட் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா 7 அடியில் கட் பண்ணிக்கோங்க. 7 அடியில் மொத்தம் 26 ஒயர் வந்து கட் பண்ணிக்கணும். 26 ஒயர் வந்து கட் பண்ணிக்கணும். அந்த 26 ஒயரில் எல்லோவில் வந்து 2, 4, 6, 8, 10, 12, 14 ஒயர் வந்து எல்லோ கலரில் கட் பண்ணிக்கணும். ப்ளூ கலரில் பார்த்தீங்கன்னா 12 ஒயர் வந்து கட் பண்ணிக்கணும். அந்த கூடைக்கு எப்படி போட்டிருக்குன்னு பார்த்தீங்கன்னா 2 எல்லோ 2 ப்ளூ, 2 எல்லோ 2 ப்ளூ, அந்த மாதிரி டைப்பில் தான் நான் போட்டிருக்கேன். பேஸ் வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 14 லைன் போடணும். நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுறது வந்து எல்லோ கலரில் தான் ஸ்டார்ட் பண்ணணும். எல்லோ கலரில் ரன்னிங் ஒயரில் தான் நான் போட்டிருக்கேன். 2 லைன் போட்டிருக்கேன். அதுக்கு மேலே இந்த சைடு வந்து ப்ளூ கலர், மறுபடியும் எல்லோ கலர், ப்ளூ கலர், அதே மாதிரி கீழே இந்த சைடும் எல்லோ ப்ளூ, எல்லோ ப்ளூ, அது மாதிரி போட்டிருக்கேன். மொத்தம் வந்து பேஸ் வந்து பார்த்திங்கன்னா 14 லைன் வரும். இந்த நம்ம பேஸ்லேருந்தே சிவன் கண் போடுறதால இந்த சிவன் கண் மாறாமல் இருக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா இதில் ஒரு ட்ரிக்ஸ் இருக்குது. அது என்னன்னு பார்த்திங்கன்னா, இப்போ நாங்கள் 14 லைன் பேஸ் போட்டுட்டோம் பார்த்திங்களா, இதோட முடிஞ்சிச்சு 14 லைன். அதுக்கப்புறம் நம்ம மேலே வந்து ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் தான் எடுக்க போகிறோம். அதனால் அதிலே வந்து ஒரு ஒயர் கட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டார்டிங்லேருந்து நம்ம ஸ்டார்டிங்கில் என்ன முடியுதோ அதுக்கு ஆப்போசிட். இப்போ எனக்கு நார்மல் முடித்து ஸ்டார்டிங்கில் முடிஞ்சிருக்கு. அது மாதிரி உங்கள் சிவன் கண் முடிஞ்சதுன்னா சிவன் கண்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். நார்மல் முடிஞ்சதுன்னா சிவன் கண்ணில் முடிஞ்சதுன்னா நார்மல். கொஞ்சோண்டு ஒரு இன்ச்சு அளவுக்கு ஒயர் விட்டுட்டு நம்ம எப்படி இங்கே பேஸில் ஒரு நாட் சிவன் கண், ஒரு நாட்டு நார்மல் நாட் போட்டோமோ அதே மாதிரி போட்டுட்டு ஒரு லைன் போடணும். அதாவது அகலத்தில் போடணும், நீளத்தில் போட்டக்கூடாது, அகலத்தில் வந்து போடணும். ஒரு லைன் போட்டு இந்த பக்கம் நம்ம 1 இன்ச்சு ஒயர் விட்டோம் பார்த்திங்களா, அதை வந்து உள்ளே சொருவிடணும். நான் வந்து இங்கே சொருவிருக்கேன். இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிருக்கேன். இதோட பேஸ் 14 லைன் முடியுது. அதுக்கு மேலே ஒரு ப்ளூ கலர் ஒயர் எடுத்து நான் இந்த ஒரு லைன் ஃபுல்லாக போட்டிருக்கேன். இந்த பக்கம் கொஞ்சோண்டு விட்ட ஒயர் வந்து நான் உள்ளேயே சொருகிட்டேன். அது பார்த்திங்கன்னா இந்த சைடும் போடணும், அந்த சைடும் போடணும். அப்போ தான் நம்மளுக்கு வந்து இந்த கார்னர் வந்து டேர்ன் பண்ணும்போது நம்மளுக்கு அந்த சிவன் கண் மாறாமல் அப்படியே வரும். இங்கே பாருங்கள், சிவன் கண் மாறாமல் அப்படியே வந்திருக்கு. அப்புறம் நம்ம அதை போட்டுட்டு மேலே பேஸ் வந்து ப்ளூ கலர் ரன்னிங் ஒயர் எடுத்து 8 லைன் வந்து நம்ம போடணும். 8 லைன் போட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து எல்லோ கலரில் 2 லைன் போடணும். அதே மாதிரி மேலே மறுபடியும் 8 லைன், அதுக்கப்புறம் எல்லோ கலரில் 2 லைன், அதுக்கப்புறம் நான் 2 லைன் போட்டிருக்கேன் ப்ளூ கலரில், ஒரு லைன் உள்ளே சொருவிருக்கேன். அவ்வளோதான் எனக்கு ஒயர் வந்தது. நான் கட் பண்ணதில் ஒயர் கொஞ்சம் திக்காக இருக்குது. இந்த ஒயரு உள்ளே சொருவிட்டு பாருங்கள், உங்களுக்கு உள்ளே அழகாக தெரியும் அந்த சிவன் கண். இதுக்கு வந்து நான் ஏணிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கேன் பாருங்கள். ஏன்னா ஏணிப்படி முடிச்சு போட்டால் தான் கூட வந்து ஃபினிஷிங் சூப்பராக வரும். நம்ம எங்கே ஆரம்பித்து எங்கே முடித்தோன்னே தெரியாது. அப்போ தான் அழகாக வரும். உள்ளே மடித்து சொருவிட்டு ஒயரெல்லாம் ஃபுல்லாக உள்ளே இன்சர்ட் பண்ணிட்டேன் பாருங்கள். ஏணிப்படி முடிச்சு தான் போட்டிருக்கேன். ஹேண்டில் வந்து பார்த்திங்கன்னா 3 ஒயர் ஹேண்டில் போட்டிருக்கேன் நான் இந்த கூடைக்கு. ரொம்ப அழகாகவே வந்திருக்கு. நீங்களும் போட்டு பாருங்கள். மறக்காமல் சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.